ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மொபைல் வந்திருக்கு. 4மே வந்து பார்த்திங்கன்னா செம்ம தரமான மொபைலுங்க. ஒவ்வொன்றும் நல்ல ரேட்டு தான் நம்ம போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து உண்மையிலே செம்ம ஆஃபர் உள்ள மொபைல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11 இது. ஸோ OnePlus 11 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 256 தானே பாரு. மொபைல் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் உடஞ்சது மட்டும்தான். பேக் டோர் உடஞ்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அழகாக ஒரு அதே மாதிரி பேனல் விற்கிது பஜாரில். பவுச் விற்கிது, பவுச்சில் அதே பேக் பேனலே விற்கிது. ஸோ முதல்ல மட்டமான குவாலிட்டி விற்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. சேம் டிட்டோ அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற பேக் பேனல் விற்கும். அதை எடுத்து மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து கஸ்டமர்ன்றனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த உடஞ்சதோடு விற்கிறாப்ல. சரியா, பேக் டோர் உடஞ்சிருக்கு. மற்றபடி அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே மொபைலில் பாதிக்கப்படல. பேக் டோர் மட்டும்தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே அடிபட்டிருக்கு. இங்கே அடிபட்டு இந்த பக்கம் எல்லாம் உடஞ்சி ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரில. இங்கே உடஞ்சிருக்கு. ஸோ ஆக மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பேனல் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சூப்பராக இருக்குது. 12 GB ரேமு, 256 GB ஐஃபோன். இது OnePlus 11. ஸோ OnePlus 11 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GBன்ற போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸாக தான் தோணுது எனக்கு. இதை பாருங்கள், 16 GB ரேமு, 256 GB. முதல் 16 GB தானே சொன்னேன், 12 GBன்னு சொல்லிட்டணும். 16 GB ரேமு. உங்களுக்கு பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. இது கேமராலாம் செக் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு. ஆனால் பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20,500, 20,500 எனக்கு தெரிஞ்ச நல்ல ரேட்டு. நீங்கள் வாங்கலாம். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சரியா, ஏன்னா 20,500 OnePlus 11, 16 GB ரேமு, 256 GB. ஸோ மொபைல் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது, பக்காவாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256 GB ரேம் உள்ளது. இன்ஃபினிக்ஸில் இது 25,000 இருக்குங்க ஆன்லைனில். நான் பார்த்துட்டேன், இப்போ தான் செக் பண்ணேன், 25,000. இதில் ஹைலைட்டே இந்த ஏசி மிஷின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் விளையாடும் போது இப்படி ஒட்டிக்கலாம்லப்பா. அதான் ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் யூஸ் ஆகும். நல்லா அப்படியே ஏசி மாதிரி ஆயிரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிருங்க. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. இன்ஃபினிக்ஸில் என்ன மாடல்னால் GT Pro அமேசிங் கிட் இதோட மாடல். ஸோ இதில் வந்து ஜிபி ரேம் வந்து 12 GB ரேமு, 25,500 இருக்குது ஆன்லைனில். நம்ம உங்களுக்கு கொடுக்குறது 15,000, அதாவது 15,000 தான் நம்ம கொடுக்குறோம். சரியா, இந்த பாருங்கள், இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro. இதில் 20 Proவே போடல பாருங்க. இங்கே போட்டிருக்கா. இன்ஃபினிக்ஸில் வந்து GT 20 Pro, 256 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB. ஸோ செம்மையான ஒரு மொபைலு, தரமான மொபைலும் வர பெரிய மாடலு. விலை வந்து ஒரு 15,000 தான் கொடுக்குறோம். 15,000ன்றது நல்ல ரேட்டு. ஸோ தாராளமாக வாங்கலாம். சரியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13 Pro Max. ஐஃபோனில் வந்து 13 Pro Maxு 32,500. ரொம்ப கம்மி தான் எனக்கு. என்னப்பா 13? பேட்ரி மட்டும் மாற்றிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. பேட்ரி, டிஸ்பிளே ஆனால் ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. டிஸ்பிளே வந்து 100% ஒரிஜினல் தான், ஜென்யூன் பார்ட்டு தான் காட்டுது. ஷோரூமில் இருக்கும்போதே மாற்றிருக்காங்க. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே அன்னோன் பார்ட்டு, பேட்ரி அன்னோன் பார்ட்டு. ஸோ எல்லாமே நல்ல இதை தான் மாற்றிருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 100% புதுசாக மாற்றிருக்காங்க. ப்ரைஸ் கம்மி தாங்க, 32,500. 256 GB தானே. ஆமாம், இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு. இதுவே 28,000 போடுறான். இந்த இருக்குல்ல,
12 ப்ரோ மேக்ஸ், இது 13 ப்ரோ மேக்ஸு 32,500 256 ஜிபி ஒன்லி மொபைலு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. சரியா? ஃபேஸ் ஐடி கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. ஃபேஸ் ஐடிலாம் செம்மையாக ஒர்க் ஆகுது. மொபைல் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 32,500, 32,500. தாராளமாக வாங்கலாம். நீங்கள் ஐடியா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து மொபைல் வர்றது பெரிய அதிசயமாக இருக்குது. மொபைல் ஒவ்வொரு கடையிலையும் வெறும் கடையை போட்டு உட்காந்துருக்கானுங்க. நம்மகிட்டையாவது எப்படியோ கஸ்டமர் மூலியமாக வருது நம்மக்கிட்ட. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா S21 அல்ட்ரா தவம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். S21 அல்ட்ரா வராதா, நம்மளால் வாங்கிட முடியாதா அப்படின்னு. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. S23 அல்ட்ரா வந்து வாங்கணுன்னா 48 ரூபா 50 ரூபா கையில் வச்சுக்கணும். சரியா? S22 அல்ட்ரா வாங்குறதா இருந்தால் ஒரு 38லேருந்து 45 42 வரைக்கும் கையில் வச்சுக்கணும் S22 அல்ட்ராவாக இருந்தால். ஸோ இது S21 அல்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 21,000 21,000 தான் போட்டிருக்கு. ஸோ நல்ல பட்ஜெட்டில் ஹெவியான ஒரு மொபைலு, 5G மொபைலு, 12 GB ரேமு, S21 அல்ட்ரா 12 GB ரேம் 256. எந்த இஷ்யூமே கிடையாது. தரமாக செஞ்சுருக்காங்க. மொபைலு தரமாக இருக்குது. கேமரா கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. ஸோ இதில் போட்ட 4 மொபைலுமே வந்து சோடையான மொபைல் கிடையாது. ஒன்று வந்து இன்ஃபினிக்ஸு, ஒன்று வந்து OnePlus 11, ஒன்று வந்து iPhone 13 ப்ரோ மேக்ஸு, அடுத்தது கடைசியாக S21 அல்ட்ரா. கேமரா A to Z க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி காசு கொடுத்தே வாங்கிட்டோம். நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு கடைக்காரர் கொடுக்கும்போது அதை வந்து அவர் சொல்கிறத வச்சு வீடியோ போடுவோம். ஏன்னா விற்கிதோ விற்கலையோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து காசு கொடுத்தே வாங்கியாச்சு, முடிஞ்சிருச்சு, கதம். ஸோ முடிஞ்சதை நீங்கள் வந்து ஃபிக்ஸடு ரேட்டு தான் 21,000 ரூபா. நல்ல ரேட்டு, ஜென்யூனான ரேட்டு வேறு. பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்.